ஹாய் பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தையோட ஸ்கின்னு சாஃப்டாக ஸ்மூத்தாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுற 3 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 1, ஆயில் மசாஜ். தினமும் உங்கள் குழந்தைங்களுக்கு கோகோனட் ஆயிலோ இல்லை ஆல்மண்ட் ஆயிலோ யூஸ் பண்ணி ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் மெயின்டைன் ஆகும், ஸ்கின்னு பளபளப்பாக இருக்கும். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டெப் நம்பர் 2, குளிக்க வைக்கணும். குளிக்க வைக்கும்போது உங்கள் குழந்தையோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நேச்சுரல் ஆயில் லேயரை ரீடைன் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணணும். நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா பாடி வாஷ் யூஸ் பண்ணுங்கள். பட் ப்ராடக்ட் வந்து பேபி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், pH 5.5 இருக்கணும். அப்போ தான் வந்து அது குழந்தையோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். அடுத்ததாக ஸ்டெப் நம்பர் 3, குளிக்க வச்சதுக்கு அப்புறமா தொடச்சிட்டு அந்த ஈரம் காயறதுக்குள்ளே 3 to 5 மினிட்ஸுக்குள்ளார நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அந்த ஈரம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே லாக் ஆகிடும். குழந்தைங்களோட அந்த ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்போது ஸ்கின் வந்து பளபளன்னு க்ளோ ஆகும். இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூணுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து பேபி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடாக இருக்கணும், pH 5.5 இருக்கணும், டாக்டர் ரெக்கமெண்டடாக இருக்கணும், ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் குழந்தையோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு மேலே நான் லிட்டில் ரிச்சுவல்ஸோட இந்த 3 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.